உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பிறகும் இன்னமும் சீமான் தைரியமாக களத்தில் நின்று போராடுறாரு அப்படின்னா நிச்சயமாக இதை பாராட்டி ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நிறைய அதிகாரிகள் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் தான். ஆனந்த் வெங்கடேஷ் ஆரம்ப காலத்திலிருந்தே நிறைய தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக காரியங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அவர் செஞ்சதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் நடத்த இருந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு காவலர்கள் தடுத்து நிறுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தையே நடத்தக்கூடாது அப்படின்னு அந்த மண்டபத்தை சீல் வச்சு அனைவரையுமே கைதும் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்திற்கு ஆனந்த் வெங்கடேஷ் யாருமே எதிர்பாராத விதமாக அந்த காவலர்களை அழைச்சி அவங்க போராடுறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணுமே தவிர அந்த போராட்டத்திற்கு நீங்கள் பாதுகாப்பு தரணுமே தவிர அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை நீங்கள் தடுத்து நிறுத்தவே கூடாது, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னும் இன்னொரு வாட்டி அவங்க பொதுக்கூட்டம் போடுவாங்க. அந்த பொதுக்கூட்டத்திற்கு நீங்கள் பாதுகாப்பு தர வேலையை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு திட்டவட்டமாக பார்த்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு. இது தமிழ் தேசியர்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி ஆனந்த் வெங்கடேஷுக்கு அதிக அளவில் ஆதரவு அலைகளும் குவிய ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையிலேயே ஆனந்த் வெங்கடேஷோட நண்பர்களாக இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இது குறித்து நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பல முறை நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னும் ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய உதவிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்புகளுக்கும் சரி நாம் தமிழ் கட்சிக்கும் சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த காரியத்திற்கு பிறகு ஒரு மிக முக்கிய காரியமாக ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சீமானுடைய பாதுகாப்பை பலப்படுத்தினது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொதுவாகவே சீமான் அவர்களுக்கு நிறைய கொலை மிரட்டல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் அதை துளியும் கண்டுக்காம ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் தலைவரான சீமானுடைய பாதுகாப்பை கொஞ்சம் கூட கருதிலே கொள்ளாம ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா கூட ஒரு 10 காவலர்கள் அந்த இடத்துக்கு போடுறதும் அதற்கு பிறகு அந்த பொதுக்கூட்டத்தை பாதியிலே தடுத்து நிறுத்த நினைக்கிற திமுக குண்டர்களுக்கு ஆதரவாக செயல்படுறதும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்கு துரோகத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை தடுத்து நிறுத்துற மாதிரி தான் ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் காவலர்களை அழைச்சி ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தலைவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதான் உங்களோட கடமை அப்படின்னு எதனால நீங்க அதை பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய அறிவுரையாக சொல்லிய பிறகு காவலர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது 50 100 காவலர்கள் சீமானுடைய பொதுக்கூட்டத்திற்கு வர்றதும் அதற்கு பிறகு ஒரு சாதாரண கொடியேற்றமாக இருந்தால் கூட அந்த இடத்துல 20 காவலர்கள் சீமான் பாதுகாப்புக்காக வர்றதும் அப்படின்னு சீமானுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி நாம் தமிழ் கட்சியினர் பத்தியில ஒரு மிகப்பெரிய நற்பெயரை சம்பாதிச்சிருக்காரு ஐயா ஆனந்த் வெங்கடேஷ். இப்படி தமிழ் தேசியவாதிகளுக்கும் ஐயா ஆனந்த் வெங்கடேஷருக்கும் ஒரு நல்ல நட்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க தருணத்தில் சீமானுடைய கட்சி சின்னத்தை பறித்து அவருக்கு ஒரு பெரிய துரோகத்தை தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்க அது எல்லாத்தையுமே கடந்து தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தீவிரமாக சீமான் வேலையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்து நிச்சயமாக இந்த விஷயத்தை பாராட்டாமல் இருக்கவே முடியல அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா சீமானை நேரடியாகவே தொலைபேசி மூலம் அழைப்பு கொண்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளிடமிருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தில் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.